ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆடி 1 அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் மார்னிங் எடுத்த விலாக் தான். நான் அன்றைக்கி என்னோடய டே வந்து 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி தான் சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். மார்னிங்கே என்னுடைய வேலை எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நம்ம ஊரில் வந்து ஈவினிங் தான் வந்து துணி வச்சு படைப்பாங்க பூவாடக்காரி அம்மன். நம்ம ஊர் கிராமத்தில் எப்படி குலதெய்வமும் பூவாடக்காரி பூ ஊற்றி அம்மனை கும்பிட்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம வீடியோவுக்கு நம்ம பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்தால் நான் சாமிக்கு பிரசாதம் செய்யும்போது முதல்ல வந்து நான் நேரத்தை தான் செக் பண்ணுவேன். நல்லெண்ணெய் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். முதல்ல வந்து சக்கரை பொங்கல் செய்வேன், இல்லைன்னா பாயாசம் தான் செய்வேன். அன்றைக்கி செய்ய வேண்டியதாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் அன்றைக்கி பாயாசம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பால் நல்லா காஞ்சதும் சேமியாவை நல்லா வறுத்து ஆட் பண்ணிட்டேன். பால் நல்லா கொதித்து வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றி தாளிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்து சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெய் கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. கையோடு என்ன பண்ணேன், அதையும் கொஞ்சமாக வந்து வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நெய்யை நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஹீட் ஆனோடனே முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்குமே ஒரே டைமாக வந்து தாளிச்சிட்டேன். பாயாசத்துக்கு கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கலுக்கு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ரெண்டும் ஒரே டைம் செஞ்சதால் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு வேலையும். நீங்களும் என்ன மாதிரியே வந்து செக் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே வந்து சாமிக்கு பிரசாதம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து டைம் செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்பேன். சக்கரை பொங்கல் பாயசம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். முதல்ல வந்து பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு இருந்தது சாம்பார் தான் வைக்க போகிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டால் நமக்கு பருப்பு ரெடி ஆகிடும். அந்த கேப்லேயே சரி கொஞ்சம் காயும் கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு இருந்தேன். அது கழுவி நல்லா வச்சிட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு ரைஸும் குக் ஆகிடும். அந்த கேப்லேயே வந்து நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே இது எல்லாமே ரெடி பண்ணிட்டா நமக்கு சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நான் வந்து ஒன்று உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். என்ன மாதிரியே யாருக்கெல்லாம் தோணுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொல்லலான்னு நினச்சேன்னா, நான் எப்போவுமே சாமி கும்பிடும்போது சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே கொஞ்சம் வந்து அந்த படபடப்பாக இருக்கும். இது மாதிரி யாருக்கெல்லாம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே எல்லா விசேஷ நாட்கள்லேயும் நம்ம சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே எனக்கு அப்படி தான் இருக்கும். யாருக்கெல்லாம் அதுமாரி தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பருப்பு நல்லா வெந்துருச்சு. விசிலும் எடுத்துகிட்டு சரி அதுக்கப்புறம் வந்து கல் சட்டியில் ஊற்றி வச்சுட்டு அதே குக்கர்லேயே சாம்பாரும் தாளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சுட்டு இருந்தது. தட்டு எடுத்துகிட்டு சிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வடிச்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு எடுத்து கல் சட்டியில் கொட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு தான் தாளிக்க போகிறோம். அன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு தான் சாம்பார் வந்து வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பேன். உப்பு கொஞ்சம் போட்டு சீக்கிரமாக வந்து கொஞ்சம் வதங்கும். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். மாங்காய் வந்து குழம்பு இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து நான் ஆட் பண்ணுவேன், இல்லைன்னா குழஞ்சிடும். காய் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். பருப்பு வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சா போதும், இல்லைன்னா முருங்கைக்காய் எல்லாமே வந்து உடஞ்சிடும். ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதில் மாங்காவை ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் நேரம் வெந்ததுமே பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு அதில் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நேரம் கொதித்ததும் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். நான் அன்றைக்கி கொஞ்சமாக வந்து புளி ஊற்றிருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மாங்காய் வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருந்துச்சு. பசங்க முன்னாடி நாள் வந்து சாப்பிட்டுருந்தாங்க. அது வந்து தித்திப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சமாக நான் புளி ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதித்து வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும்.
நான் அன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சாம்பாரை கொதிக்கிற கேப்லேயே வந்து பக்கத்தில் வாழைக்காய் வந்து நறுக்கி வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை பூண்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச வாழைக்காவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். வாழைக்காய் தானே சீக்கிரம் குக் ஆகிடும். அன்றைக்கி நான் வெறும் வாழைக்காய் மட்டும் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போடலை. கொஞ்சமாக நைட் டைமில் தானே செஞ்சுருந்தேன். அதனால் நிறைய செய்யலை, எல்லாமே லிமிட்டாக தான் செஞ்சுருந்தேன். நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டோம்னா வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். முன்னாடியே சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உளுந்த பருப்பும் ஊற வச்சுட்டு இருந்தேன். கையோடு என்ன பண்ணேன், அதையும் அரைச்சிட்டேன். பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நான் பருப்பு அரைச்சிருந்தேன். ஏன்னா நம்ம மாவு வந்து அரைச்சி விட்டோம்னா சீக்கிரமாக வந்து வடையை சுட்டணும், இல்லைன்னா புளிச்ச மாதிரி ஆகிடும். வடை வந்து ஷேப்பில் வராது. நான் அன்றைக்கி பாப்பா ஸ்கூல்லேருந்து இட்டுன்னு வந்து அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் சாமி கும்பிட்டுருந்தேன். வடையை சுட்டு முடிச்சுட்டு அதே எண்ணெயிலே கொஞ்சமாக வந்து அப்பளத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இந்த புடவை வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்து அதை அலசி தான் நாங்கள் வைப்போம். அலசி காய போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு வச்சு படைப்போம். அன்றைக்கி மதியம் வந்து செம மழைங்க, சரியான காற்று. புடவை வர கீழே உந்துரு போது சொல்லிட்டு தான் எடுக்கலான்னு போயிருந்தேன். இந்த காலையிலே வந்து நான் அலசி போட்டேன். கிளிப்பை வந்து அப்போ தான் ஆட் பண்ணிடுதேன். எல்லாம் சமையலாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. வடை செஞ்சுருந்தேன், வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வச்சுருந்தோம், சாதம், அதுக்கப்புறம் அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாமி மட்டும்தான் கும்பிட்ணும். வாங்க நம்ம இப்போ சாமி கும்பிட்டு வந்துடலாம். சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தோம். சாமி கும்பிட போகிறோம் வாங்கன்னு சொல்லியிருந்து, இல்லை டைம் ஆகும், நான் வரத்துக்கு லேட் ஆகும், நீங்களே சாமி கும்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஊர் கிராமத்தில் இப்படி தான் எப்போவுமே எல்லாருமே வந்து இப்படி தான் பூவடை கறி கும்பிடுவாங்க. நம்ம வீட்டு பூஜை எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து பூஜை எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருந்தோம். அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது. இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா ஆடி மாதம் வந்து முதல் வெள்ளிக்கிழமையே வர வந்திருந்தா இன்னும் ஸ்பெஷலு. எப்போவுமே 3ஆவது வாரம் தான் சாமி கும்பிடுவோம். அன்றைக்கி வந்து கும்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் முதல்லையே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அன்றைக்கி எல்லாமே நல்லா இருந்துச்சு, அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது. கல் உப்பு, மஞ்சள், குங்குமம், பூ எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். மாதம் முதல்ல வர வெள்ளிக்கிழமை இருந்ததா நான் எப்போவுமே உப்பு வாங்கினா வெள்ளிக்கிழமை தான் வாங்கி வைப்பேன். முன்னாடி நாளே காலி ஆயிடுச்சுன்னா வெள்ளிக்கிழமை வரும்போது நான் வாங்கி வைப்பேன். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பின்பக்க வேப்ப மரமாக வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சண்டே அன்றைக்கி மார்னிங் 6 எல்லாமே வந்து எப்போவுமே ரெடி பண்ணிவிடுவேன். அன்றைக்கி கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. எல்லாருமே வீட்டில் இருந்தாலும் எல்லாமே ரெடியாகி வரணும். அதனால் வெயிட் பண்ணி நல்லபடியாக அன்றைக்கி மார்னிங் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அம்மனுக்கு கூ ஊற்றி வழிபாடும் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு வந்து முனீஸ்வர சாமி கும்பிடுவோம். மார்னிங் வந்து 9 மணிக்குள்ளே சாமி அம்மனை அழைச்சி கூ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு வந்து பின்பக்கம் போயிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி வந்து 12 மணிக்குள்ளேயே கும்பிட்டு முடிக்கணும். அதனால் 10 மணிக்கே வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 பொங்கல் வைக்கணும். ஒன்று வேப்ப மரத்துக்கு வச்சுருந்தேன், இன்னொன்று வந்து முனீஸ்வர பூஜைக்கு ரெடி பண்ணியிருந்தோம். அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்போவுமே வந்து எங்களுக்கு மாமனார் தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அன்றைக்கும் வந்து நல்லபடியாக அன்றைக்கி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் கூட வந்து ஹெல்ப் பண்ணி அந்த பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து நம்ம இதெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் பொங்கல் வச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க வந்து பூஜைக்கான தேவையான இந்த வீடெல்லாம் கட்டி ரெடி பண்ணி உள்ளே வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவோம். அன்றைக்கி நல்லபடியாக எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரனை நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. தேவனோட அருளால் இந்த வருஷம் பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வ பேர் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.